Hi and welcome back to our session. நம்ம SBI prelims series வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷனா இன்னைக்கு இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 10 வேர்ட்ஸ் அண்ட் 2 questions based on error spotting. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு 2 questions based on word swap. ஸோ டோட்டலாகவே ஒரு 14 questions தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட் செஷனாக தான் இருக்க போகுது. ரொம்ப நல்லா தரவு பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, formidable. ஸோ formidable அப்படின்னு சொல்லி சொல்றப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா வலிமையான அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ formidable அப்படின்னா ரொம்பவே வலிமையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு நம்ம வெகாப்ஸ் சினானிம்ஸ் பார்க்குறப்போ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா forbidding அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா frightening அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ frightening. ஸோ formidable அப்படின்னா ரொம்பவே வலிமையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். radicalization அப்படின்னா ரொம்பவே அராஜகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அராஜகம் இல்ல அப்படின்னா தீவிரமயமாக்குதல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ radicalization அப்படின்னா anarchy அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஊடுருவுதல், இன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உள்ள வர்றது. ஸோ ஊடுருவுதல் we can call it as ingress அப்படின்னு சொல்லலாம். இன்கம்பென்ட் அப்படின்னா கடமையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆப்ளிகேட்டரி. ஓகேவா? ஸோ கடமையான அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ளிகேட்டரி. அடுத்து பாருங்க, கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா, கிராஸ்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செக்ஷன். ஓகேவா? மார்ஜினல் அப்படின்னா அந்த மார்ஜின்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ சைட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்போராடிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா irregular அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஸ்போராடிக் அப்படின்னா எப்பயாவது நடக்கிற விஷயத்த வந்து ஸ்போராடிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேண்டம் அல்லது irregular அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரூத்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரக்கமற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரூத்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இரக்கமற்ற. ஸோ we can call it as merciless அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ merciless இல்ல அப்படின்னா unkinded அப்படின்னு சொல்லலாம். ஸோ unkinded. ஓகேவா? ரூத்லெஸ் அப்படின்னா இது merciless, இரக்கமற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க, 2 questions based on error spotting. Google appealed against the order saying the ruling could cause it irreparable harm and reputational loss. அதாவது கூகுள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா அவங்க என்ன பண்ணாங்க, முறையிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தீமையையும் அவங்களோட ரெப்யூட்டேஷனை வந்து என்ன பண்ணணும், கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எங்க எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பீல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிரளச் செய்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ மிரளச் செய்தல் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்பீல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூகுள் கம்பெனி வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மேல்முறையீடுன்னு சொல்லி வர்றப்போ we will say அப்பீல். ஓகேவா? ஸோ அப்பீல் கிடையாது, அப்பீல் EALED வரணும். ஸோ இதுதான் இது மேல்முறையீடு, இது கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு எரர் இருக்கு, ஸ்பெல்லிங் எரர். ஓகேவா? அடுத்து பாருங்க, the general meeting of the Good and Services Tax Commission is scheduled on Monday. ஸோ GST ஓட அந்த ஜெனரல் மீட்டிங் வந்து மண்டே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரல் மீட்டிங். ஸோ இதனால இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ நான் சிங்குலர் வேர்ப் போடுறேன். ஆஃப் த குட் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கமிஷன் ஷெட்யூல் ஆன் மண்டே. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. மண்டே அப்படின்னு சொன்னதுனால நான் ஆன் ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல வந்து நோ எரர் அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஜிஎஸ்டி வந்து என்ன சொல்லுவோம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோமே ஒழிய குட் அண்ட் சர்வீசஸ் சொல்ல மாட்டோம். ஸோ அதுல குட்ஸ் வந்திருக்கணும். ஓகேவா? இப்படியுமே என்ன பண்ணலாம், பேசிக் கொஸ்டின்ஸ்ல இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, வேர்ட் ஸ்வாப். ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டான்ஸ் எய்தர் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு எனக்கு. ஏ டான்ஸ் எய்தர் இன். அடுத்து பாருங்க, பி எய்தர் இன் ஆர் அவுட் ஆஃப் சிங்க். டான்ஸ் எய்தர் இன் ஆர் அவுட் ஆஃப் சிங்க். C the students were
with one another instructor too. So A B C D E வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கா இல்ல. சோ எனக்கு இந்த அரேஞ்ச்மென்ட் வராது. அடுத்து பாருங்க இன்ஸ்ட்ரக்டர் 2 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குமா எனக்கு சப்ஜெக்ட் மாதிரியே இல்ல. சோ இதுவுமே எனக்கு வராது. சோ ஒன்னு CE ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் இல்ல BA ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஆர் அவுட் ஆஃப் சிங்க்னு சொல்லி எனக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகுமா சென்டென்ஸ் கண்டிப்பா எனக்கு B ல இருந்து ஸ்டார்ட் ஆக சான்ஸே இல்ல. ஆப்ஷன் A தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ ரீட் பண்ணி பார்க்கலாமா? The students were instructed to dance either in or out of sync with one another. ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. சென்டென்ஸ்மே லாஜிக்கலா எனக்கு மேட்ச் ஆகுது. சோ C E A B D இல்ல அப்படினா நம்ம இங்க பார்க்கலாம் in or out of sync. சோ in or out அப்படி சொல்லி இருக்குறதுனால எனக்கு AB வந்து கண்டினியூஸா வரும். AB கண்டினியூஸா வர மாதிரி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க dancing demands because it involves அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ டான்சிங் வந்து என்ன பண்ணுதா? எதையோ டிமாண்ட் பண்ணுது. எதனால அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான அதோட ரீசன் நான் சொல்லி இருக்கணும். சோ dancing demands because it involves னு சொல்லி A B எனக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பே இல்ல. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க AC ல ஸ்டார்ட் ஆகுமா? dancing demands movement in because it involves all directions a lot of energy outputs. So இதுவுமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. D ல ஸ்டார்ட் ஆகுமா பாருங்க all directions a lot of energy outputs. So ரீட் பண்ணி பார்க்கறப்பவே எனக்கு சென்டென்ஸ் எப்படி இருக்கு? ரொம்பவே இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்படியும் எனக்கு ஸ்டார்ட் ஆகாது. B ல ஸ்டார்ட் ஆகுமா பாருங்க because னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. E யுமே எனக்கு வராது. So I have to choose my answer either A E C B D or A E B C D. ஓகேவா? சோ A பாருங்க dancing demands E வச்சுக்கோங்க a lot of energy output. dancing வந்து என்ன டிமாண்ட் பண்ணுது? நிறைய எனர்ஜி அவுட்புட் வந்து டிமாண்ட் பண்ணுது. எதனால அப்படினா because it involves movement in all directions. So A E B C D. ஓகேவா? சோ இதான் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ ஆப்ஷன் E D is my right answer. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா ஒரு 8 क्वेश्चन 10 क्वेश्चंस கிடையாது. ஒரு 8 क्वेश्चंस based on vocabulary. ஓகேவா? சோ formidable அப்படினா ரொம்பவே வலிமையான அப்படினு சொல்லி அர்த்தம். radicalization அராஜகம், influx ஊடுருவுதல், incumbent அப்படினா கடமை அப்படினு சொல்லி அர்த்தம். cross road அப்படினா intersect ஆகுறது, marginal அப்படினா ரொம்பவே margin value, sidelined அப்படினு சொல்லலாம். sporadic அப்படினா எப்பயாச்சும் ரேண்டமா நடக்கிற விஷயங்கள், ruthless அப்படினா என்ன அர்த்தம்? இரக்கமற்ற அப்படினு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க அப்பேல் அப்படினா மிரளச் செய்தல் அப்படினு சொல்லி அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு அகைன்ஸ்டா மேல்முறையீடு பண்றத நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பீல் அப்படினு தான் சொல்லுவோம். ஓகேவா? அது மாதிரி good and services கிடையாது, goods and services tax. சோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பைலப் பண்ணி படிக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? படிச்ச மாதிரியே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்ச மாதிரி இருக்காது. அதே மாதிரி நம்ம படிக்காம சும்மா இருந்த மாதிரி இருக்காது. சோ ஏதோ ஒரு ப்ரொடக்டிவா பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இது கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? So hope this session is useful and thank you for watching.